ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நிறைய பேர் அவங்க பைக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டாக் டயருக்கு பதிலாக பல காரணங்களால் வேறு சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பைக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டாக் டயருக்கு பதிலாக வேறு சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணலாம்னா எந்தெந்த விஷயத்தை கவனமாக பார்த்து பண்ணணும், அண்ட் ரொம்ப 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 முக்கியமாக வேறு சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணுறதால அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீடு, மைலேஜ் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மாதிரி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எல்லா வாகனங்களுடைய டயர் வேற கலர்ல இல்லாம எதுக்காக கருப்பு கலர்ல மட்டும் இருக்கு? டயர் வாங்கும்போது எந்தெந்த விஷயத்தை பார்த்து வாங்கணும்? டயர்ல இருக்கிற நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸுக்கு என்ன அர்த்தம்? டயர்ஸை எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்? இந்த மாதிரி டயர் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களுக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம அந்த வீடியோஸையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பைக்ல இருக்கிற ஸ்டாக் டயருக்கு பதிலாக வேற சைஸ்ல டயரை சேஞ்ச் பண்றதால வர நன்மைகள் மற்றும் தீமைகளை பத்தி பார்க்கலாம். அதுல முதல் விஷயம், நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்றாங்க. அதாவது அந்த பைக்கை பத்தி முழுசா புரிஞ்சிக்காம கார்னரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பைக்ல பெரிய சைஸ் டயரை மாத்திடுறாங்க. ஆக்சுவலா டயரோட சைஸ் அதிகமாச்சுன்னா டயருக்கும் ரோடுக்கும் இடையே உள்ள சர்ஃபேஸ் கான்டாக்ட் அதிகமாகும். இதனால கண்டிப்பா கார்னரிங் பண்றதுக்கும் சரி, பைக்கை வளைச்சி ஓட்டுறதுக்கும் சரி ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். பட் உண்மை என்னன்னா, டயரோட சைஸ் அதிகமாச்சுன்னா பைக்கை ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வைடரான பெரிய டயரை மாத்தணும்னா, அதாவது அகலமான டயர்ஸை மாத்தணும்னா நாளடைவில் அந்த டயர் பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஷேப்பை இழந்துரும். இதனால பைக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் டயரோட லைஃபும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். பட் இங்க நல்ல விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டயர் அகலமா இருந்ததுன்னா ரோடுக்கும் டயருக்கும் இடையே உள்ள சர்ஃபேஸ் கான்டாக்ட் அதிகமாகும். இதனால பைக்கை நீங்க எந்த இடத்துல ஓட்டினாலும் சரி பெட்டரான ட்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ பைக் ஸ்கிட் ஆகிறதுக்கோ இல்லை ஸ்லிப் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் முக்கியமா கரடுமுரடான பகுதிகளில் பைக்கை ஓட்டினாலும் சரி முன்ன இருந்ததை விட நல்லா ஸ்மூத்தாவே இருக்கும். என்னதான் டயரோட சைஸ் அதிகப்படுத்துறதால சில நன்மைகள் நமக்கு நடந்தாலுமே அதனால கிடைக்கிற டிராபேக்ஸ் தான் நமக்கு அதிகம். ஏன்னா டயரோட சைஸ் அதிகமாக அதிகமாக ஃப்ரிக்ஷனல் லாஸஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாகும். இதனால அந்த பைக்குடைய மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீட் இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு அஃபெக்ட் ஆகும். காரணம் என்னன்னா, பெரும்பாலும் எல்லா பைக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா என்ஜின் பேக் வீல தான் வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நம்ம பேக் வீல மாற்றணும்னா அது கண்டிப்பா என்ஜினை பாதிக்கும். இந்த ப்ராப்ளம் பர்சனலா என் ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்கு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா Yamaha R15 வெர்ஷன் 1 இருந்தது. அந்த பைக்லயே கொடுத்த ஸ்டாக் ரியர் டயர் பாத்தீங்கன்னா 100/80/17 அப்படின்ற சைஸ்ல இருந்தது. பட் ஒரு கட்டத்தில் அதே சைஸ்ல புது டயர் அவனுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணான்னா 110/80/17 அப்படின்ற சைஸ்ல ரியர் டயரை மாத்திட்டான். பட் அவன் டயரை சேஞ்ச் பண்ண பிறகுதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணான். அதாவது ஒரிஜினல் ஸ்டாக் டயர் இருக்கும் பொழுது அந்த பைக்ல 6th கியர்ல 5000 RPMல போய்கிட்டு இருக்கான்னா அந்த பைக் தோராயமா 72 km/h ஸ்பீட்ல போகும். ஆனா வேற சைஸ்ல புது டயரை மாத்தின பிறகு அதே பைக் 6வது கியர்ல 5000 RPMல 75 km/h ஸ்பீடு வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. இது டெக்னிக்கலா எப்படி பாசிபிள்னா, புதுசா மாத்தின டயரோட சுற்றளவு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டாக் டயரோட சுற்றளவை விட அதிகம். இதனால தான் பாத்தீங்கன்னா ஸ்பீடு அதிகமாயிருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மைலேஜ். எந்த பைக்கா இருந்தாலும் சரி அந்த பைக்குடைய டயர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பைக்குடைய ஓவரால் வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டயரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ரோலிங் ரெசிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா அதிகமாயிரும். ஸோ இதனால அந்த பைக்ல இருக்கிற என்ஜினால பேக் வீல ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு கஷ்டப்படும். ஸோ இதனால அந்த பைக்குடைய மைலேஜ் 1 கிலோமீட்டரோ இல்லை 2 கிலோமீட்டரோ இந்த மாதிரி மார்ஜினலாக வந்து மைலேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மைலேஜ் டிஃபரன்ஸ் பெரிய லெவலெல்லாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். தம்பி நஹோம் தம்பி, மாத்தணும்னு முடிவாயிருச்சு. அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி, நானே ஏத்துக்கிறேன். நீ சொல்லு, டயரை மாத்தலாமா வேணாமா? அப்படி மாத்தலாம்னா என்னென்ன விஷயத்தை மட்டும் பார்த்து மாத்தணும் அப்படின்றத மட்டும் சொல்லுப்பா. அப்படின்னா ஒரு பைக்கை உருவாக்கும் பொழுதே அந்த பைக்குடைய மேனுஃபேக்சரர்ஸ் அந்த பைக்கை எந்த இடத்துல ஓட்ட போறோம், அந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அந்த பைக்குடைய ஹேண்ட்லிங் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணி தான் அந்த பைக்குக்கு ஏற்ற பர்ஃபெக்டான டயரை கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டயரை அப்படியே மெயின்டைன் பண்றது தான் நல்லது. அதையும் மீறி நீங்க மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சு நீங்க டயரை மாத்தினாலே போதும். அதுல முதல் விஷயம், நீங்க மாத்த போற டயர் அந்த பைக்குக்கு செட் ஆகுமான்னு பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு அந்த டயரை நீங்க பைக்லயே ஃபிக்ஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சில கால்குலேஷன்ஸ் வச்சும் பார்க்கலாம். பட் பைக்லயே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கறது தான் அக்யூரேட்டா இருக்கும். கால்குலேஷன்ஸ் வச்சு பார்க்கறது ஓரளவுக்கு தான் அக்யூரேட்டா இருக்கும். ஸோ கால்குலேஷன்ஸ் வச்சு பார்க்கறதுக்கு நம்ம பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் 220F பைக்கை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இந்த பைக்குடைய ஸ்டாக் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 120/80/17. ஸோ இந்த சைஸுக்கு பதிலாக நாம வேற சைஸ் மாத்திரதா கற்பனை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 130/70
70/17 அப்படின்ற சைஸ்ல மாத்திரதா வச்சுக்குவோம். இப்போ ஒரிஜினல் டயருடைய சைஸ் என்ன? 120/80/17. இதுல 120 அப்படின்றது டயருடைய விட்த், அதாவது டயருடைய அகலம். 80 அப்படின்றது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இந்த 120யும் 80யும் ஆட் பண்ணா 200ன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருக்கு. அதே மாதிரி நம்ம மாற்ற போற டயருடைய சைஸ் என்ன? 130/70/17. இதுல 130 அப்படின்றது டயருடைய விட்த், அதாவது டயருடைய அகலம். 70 அப்படின்றது டயருடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 200ன்னு வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற போற டயருடைய வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருடைய வேல்யூவும் நம்ம மாற்ற போற டயருடைய வேல்யூவும் சேமா இருக்கு. அப்போ தாராளமாக இந்த டயரை மாற்றலாம். அதே மாதிரி நீங்க மாற்ற போற டயருடைய வேல்யூ ஒரிஜினல் டயரோட வேல்யூவை விட கம்மியா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க தாராளமாக மாத்திக்கலாம். ஒருவேளை நீங்க மாற்ற போற டயருடைய வேல்யூ ஒரிஜினல் டயரோட வேல்யூவை விட அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாற்ற முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நீங்க மாற்ற போற டயருடைய வேல்யூ மைன்யூட்டா தான் ஒரிஜினல் டயரை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு மாத்திக்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டயரோட சைட் வால் ஹைட்டை ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுக்கணும். பொதுவாக டயரோட சைட் வால் ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா பைக்கை ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், கார்னரிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை டயரோட சைட் வால் ஹைட்டு அதிகமாக இருந்ததுன்னா பைக்கை ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பைக் வாபிள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்ற போகிற டயரோட சைட் வால் ஹைட்டை ஒரிஜினல் டயரோட சைட் வால் ஹைட்டுக்கு க்ளோஸராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டயரோட சைட் வால் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பஜாஜ் நிறுவனத்தோட பல்சர் 220F பைக்கையை மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இந்த பைக்கோட ரியர் டயர் சைஸ் என்ன? 120/80/17. இப்போ இந்த டயருடைய சைட் வால் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த டயருடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோவை 100ஆல வகுக்கணும். அதாவது 80 நம்ம 100ஆல வகுக்கணும், வகுத்தா நமக்கு 0.80ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை டயருடைய விட்த், அதாவது டயருடைய அகலத்தால பெருக்கணும். அதாவது 0.80 120ஆல பெருக்கணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு 96 அப்படின்றது கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டாக் டயருடைய சைட் வால் ஹைட் என்னன்னா 96 mm. இப்போ நம்ம மாற்ற போற டயரோட சைட் வால் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ நாம மாற்ற போற டயருடைய சைஸ் என்ன? 130/70/17. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 70 நம்ம 100ஆல வகுக்கணும், வகுத்தா நமக்கு 0.70ன்னு வரும். இந்த வேல்யூவை நம்ம டயருடைய விட்த், அதாவது டயருடைய அகலத்தான 130ல நம்ம பெருக்கணும். அதாவது 0.70 அப்படின்றத 130ஆல நம்ம பெருக்கணும்னா 91ன்னு வரும். ஸோ நாம மாற்ற போற டயருடைய சைட் வால் ஹைட் 91 mm. இங்க பாத்தீங்கன்னா நாம மாற்ற போற டயரோட சைட் வால் ஹைட் ஒரிஜினல் டயரோட சைட் வால் ஹைட்டை விட கம்மியா தான் இருக்கு. அப்ப தாராளமா இந்த டயரை மாத்திக்கலாம். அதே மாதிரி நாம மாற்ற போற டயரோட சைட் வால் ஹைட் ஒரிஜினல் டயரோட சைட் வால் ஹைட்டுக்கு ஈக்குவலாவோ அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாவோ இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமா மாத்திக்கலாம். ஒருவேளை நாம மாற்ற போற டயரோட சைட் வால் ஹைட் ஒரிஜினல் டயரோட சைட் வால் ஹைட்டை விட அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த டயரை மாத்தாதீங்க, அப்படி மாத்தவும் கூடாது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க மாற்ற போற டயர் உங்க பைக்கோடைய ஸ்விங்காமையும் சரி ஸ்ப்ராக்கெட்டையும் சரி டச் பண்ணாம இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில டயர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றும் பொழுது டச் பண்ணாது, பட் பைக்கை ஓட்டும் பொழுதோ இல்லை டபுள்ஸ் போகும்பொழுது டயர் அமுங்கிறதால அப்போ போய் ஸ்விங்காமையோ இல்லை ஸ்ப்ராக்கெட்டையோ டச் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாற்ற போகிற டயர் வித் லோட்லையும் சரி வித்தவுட் லோட்லையும் சரி ஸ்விங்காமையும் ஸ்ப்ராக்கெட்டையும் டச் பண்ணாமல் இருக்கான்னு பாருங்க. இதை எக்ஸாக்டாக செக் பண்ணணும்னா நீங்கள் பைக்கில் மாட்டி பார்த்தா மட்டும்தான் தெரியும், மாற்றாமல் நமக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பைக்குடைய ஸ்டாக் டயருக்கு பதிலாக வேற சைஸில் டயரை சேஞ்ச் பண்ணுறதால வர நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அப்படி சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா, சேஞ்ச் பண்ணலாம்னா எந்தெந்த விஷயத்தை பார்த்து கவனமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரியுற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா உங்கள் பைக்குடைய ஸ்டாக் டயர் சைஸ் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே நீங்கள் எந்த சைஸுக்கு சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த டயர் உங்கள் பைக்குக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் போட்டீங்கன்னா நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.